இன்றைய தினம் பிரான்சில் வசிக்கிற திருமதி சந்திரமோகன் புஷ்பமலர் தம்பதியினருக்கு திருமண நாளை முன்னிட்டு இயலாமையுடைய பிள்ளைகள் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்கு அமைவாக இந்த சிறிய அன்பளிப்புகளை அத்தியாவசியமான சில பொருட்களை வேலைக்கு வழங்கி வைக்க போகிறோம். காஞ்சனா முதல்ல வந்து நீங்கள் கொடுங்க. ஏரம்பம்மா, திருமதி ஏரம்பு பராசக்தி அவர்கள் வாங்க வாங்க. உங்களுக்கு அம்மா எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகளும் மூன்று. கொஞ்சம் பிளத்து கதைங்க. வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் எல்லாம் காட்டி முடியாதாண்டி சொல்லி 3 பிள்ளைகளும். ஒருத்தனுக்கு 38 வயது மூத்தவனுக்கு, மற்றவனுக்கு 35 வயது, மற்றவனுக்கு 29. 3 பேரும். கண்ணன் கண்ணதாசன், கரிதாசன், ஆம்பளை பிள்ளைல 3 மாம்பழம். ஒரு தனங்க ஓடுவான். இப்போ அவனுக்கு இந்த கை கால எல்லாம் கொஞ்சம் உதாரணம். சகோதரங்கள் இருக்கணும். தம்பி இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் இருக்கிறார். அவரும் 2 பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் செய்துட்டு அவையில் தங்களாங்கிற பிள்ளைகள் தானே தங்கட பிள்ளைகளோட பார்ப்பேன். நாங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்குறோம். அம்மா அப்பா வந்து பார்க்குறோம். சரி அம்மா, இது ஒரு சின்ன அன்பளிப்பு உண்டு. நெக்ஸ்ட் அமௌண்ட்டு பயங்கரம் பழமையாக நீங்கள் பாவிக்கிற நீங்கள் தானே வேண்டி தந்துருக்கேன். அதான் சரி அம்மா. அடுத்தது யசிந்தன் பவன்யா, வாங்கம்மா. மகள் பொம்பளை பிள்ளை. நடப்பா கையை நாங்கள் பிடிச்சு நடப்பா. எத்தனை வயதுல இருந்து பிரச்சனை? பிறந்ததுல இருந்து. கணக்கா இருந்தா விட்டுட்டு வருவேன். அக்காவுக்கு கொடுத்தான் விட்டுட்டு வருவாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறது. சரி, நீங்கள் அப்போ உங்களுக்கு இந்த மாதாந்த உதவி கிடைக்கிறது இல்லை? சரி 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 சரியா. அபிராமி வாங்க. அடுத்தது அவருக்கு என்ன பேர்? நிரோஜினி அம்மா வாங்க. உங்களோட மகளுக்கு எத்தனை வயதுல இருந்து பிரச்சனை? 30 வயசு. பிறப்புல இருந்து பிரச்சனை. நடக்க மாட்டேன். குழந்தை இருக்க மாட்டேன். சாப்பாடு தீர்க்கிறது, தண்ணி கறக்கிறது, எல்லாம் நீங்கள்லாம் கொண்டு குண்டி அளவுறாங்க. 2 குண்டி விளங்குறோம். இதம்மா உங்கள் கணவர் இருக்கிறாரு உங்களுக்கு? அவர் இருந்தவர் இப்போ 9 மாதம் மோசம் சரி. இது உங்களுக்கு அந்த மாதம் உதவி கிடைக்கிறது இல்லையே? 5000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் போய் எடுக்கிறேன் நீங்களே? சரி சரியா. அதை மட்டும் எங்கட போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போய் எடுக்க. சரி போயிடுங்க. எடுங்க வாங்க. சுலக்ஷன் அம்மா வாங்க. ஆமாம், இப்படி நின்று நின்று. மகன் என்ன செய்கிறார்? என்ன பிறந்ததுலேருந்து வருத்தமா? படுக்க குழந்தையா இருக்கே அப்படிதான். அதுக்கப்புறம் எத்தனை வயசு? 21 வயசு. உங்களுக்கு இந்த மாத காசு கிடைக்கிறது? சரியம்மா. அப்பா இருக்கிறாரோ? விட்டுட்டாரா?
உங்களுக்கு இந்த மாத காசு கிடைக்கிறதா தானே ஐயா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் எடுக்கிறேன் நீங்கள் சரியா போட்டு வாங்க அடுத்தது கோவிசாண்ட அம்மா வாங்க உங்களோட மகளுக்கும் மகனுக்கும் இல்லை வருத்தம் என்ன வருத்தம் அது பிள்ளைக்கு காடு படுத்தவங்க மற்றது இவருக்கு கிறிஸ்டின் எடுத்தவங்க மற்றது அதுக்கு இந்த மண்டை வளர்ச்சி கூட வந்து இந்த உப்ரேஷன் செய்ய சொல்லி மேற்பக்கத்தாலை வந்து இந்த சைட்டால் இது வந்து இப்போ சுற்றி நம்ம உப்ரேஷன் செய்யணும் எல்லாம் டேட் போட்டு தந்தாவே அவை அந்த டேட்டுக்கு மாதிரி கேள்வி காசு கட்ட சொல்லி நிற்கணும் மருந்து உப்ரேஷனாக செய்யலாம் சுற்றி கிளிப் போட்டு செய்யணும் பிறந்ததுலேருந்து பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வந்தத்துல இருந்து அவருக்கு 8 தடவை உப்ரேஷன் செய்யணும் இந்த யூரின் இதில் தலை போய் இப்பதான் கீழால வளமையா போகுது அப்புறம் பிறந்தத்துல இருந்து அவருக்கு இந்த வயிற்றுல இதால வச்சு தான் செய்தது பின்பக்கம் 8 தடவை கொழும்புல தான் செய்தது இப்ப இந்த மருந்து கொடுக்க ஒழுங்கா யூரின் போகுது மருந்து தண்ணி பார்த்த போகாம விடுது வயிறு ஊறுது அப்ப ஒரு மாசமும் 2500 3000 மருந்து வாங்கி கொடுக்க வேணும் இந்த மருந்தை விட்டு கொண்டு வந்தோம்னா அவருக்கு யூரின் வெளியில போகாம வயிறு ஊறி வலிக்கிற தன்மைக்கு வந்துவிடும் அப்போ அந்த மருந்துக்காண்டி இப்போ போகிறது மற்றது அவருக்கு 2-3 பிரச்சனை கிட்னி பிரச்சனை யூரின் பிரச்சனை மற்றது வந்து அவ அந்த பிள்ளை கால் பிரச்சனை மட்டும்தான் மற்றது அவருக்கு அந்த காதாலையும் அது வச்சுதாலையும் பண்ணி இரத்தம் பண்ணி அதுக்குத்தானே இப்போ கொண்டு வருது அந்த காட்டு அந்த காட்டு இதை எடுத்துவாங்க அந்த ஒரு கால் தலை இரத்தம் வடியை பார்த்து ஒரு கால் கலைச்சிதல் வடியுது இதை கொண்டே கிளீன் பண்ணுறதுதான் மருந்து தறி நம்ம ஊற்றி கொண்டு வர சொல்லி இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை மருந்து விடுவதில் நான் மருந்து அனுப்பாட்டு அன்றைக்கி புது வருத்தங்கள் வர பார்க்குது உங்களுக்கு போன மாசத்துல இருந்து காசு 5000 போஸ்ட் ஆஃபீஸில் எடுக்கிறீங்களா இல்லை சரி போன மாதம் ஏப்ரல்ல இருந்து இவ்வளோ சரிங்கம்மா சரி போனோம் அடுத்தது இது சுவாசினி இல்லையா சுவாசினி வாங்க உங்களோட பிள்ளைய பற்றி சொல்லுங்க என்ன செய்யலாம் ஜீவனா பிறந்ததுல இருந்து அப்படியே படுக்க தான் ஒரு உணர்ச்சி வந்து இல்லை நான் தான் பார்க்குறேன் அதோட எனக்கு முள்ள இந்த ஆப்ரேஷன் செய்து 2 வருஷம் அதோட எனக்கு அந்த வீடு நான் 19 வருஷம் காணி வந்து வீட்டு தந்தரையில் ஒற்று உள்ள இருக்க இந்த பிள்ளை பாம்பு அடித்தது இப்போ 5 வருஷம் வீட்டுக்கிட்ட 6 லட்சம் ரூபா வந்து அதோட எனக்கு 10 லட்சம் ரூபா மேலதிகமான கடனுங்க அந்த கடனில் இருந்தால் 4 வருஷம் கரண்ட் கட்டாக இந்த கரண்ட் ஊற்றி போட்டாங்க எனக்கு இந்த கரண்ட் எடுத்து தரும்படியாக அவங்களோட நான் உதவி கேட்டுக்கொள்கிறேன் சரி மகள் நெக்ஸ்ட் மட்டும் குடிக்கிறோம் மகள் என்ன செய்யறா எத்தனை வயசு 26 பிறந்ததுல இருந்து அப்பா என்ன செய்யற வேலையில உங்களுக்கு வேற உதவியா மகனை பற்றி சொல்லுங்க எத்தனை வயசு 14 வயசு மற்ற அண்ணா தவறிட்டார் மாதம் அந்த காசு கிடைக்கிற ப்ரோசஸ் அவர் என்ன இப்போ பிறந்ததுலேருந்தே பிரச்சனையா பிள்ளைகளுக்கு 7 வயசு மட்டும் நடந்து செஞ்சது டாக்டர் சொன்னவே கவனிக்க சொல்லி பிரச்சனை வராது எல்லாருக்கும் அப்படி வராது இப்போ குழந்தை உண்டு 1 வயசு ஆயிட்டு அவரு 1 வயசு சரி வந்ததுக்கு நன்றி
ஆ ஆ கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. காஞ்சனா மற்றும் அபிராமி இதில் இந்த வகுப்பு தோழிகள் எங்களுக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கிறவ. மற்ற செயலாளர் பரணிதரன், கிராம சேவகர் சிவரூபன், மற்ற உப செயலாளர் ஸ்ரீதரன் எல்லோருக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.